வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிளர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாக பேசப் போகிறோம். இலங்கையில் இந்த புயலின் தாக்கத்தின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய நிலவரங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறதாம். அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற விடயங்களையும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கணக்கெடுப்பிலே ஊழல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட செய்திகள் அவற்றின் பின்னால் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அத்தோடு கோத்தபாய ராஜபக்ச ஏன் யாழ் நீதிமன்றத்துக்கு ஆஜராகவில்லை, அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஆய்ந்து கொள்ளலாம். பாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், இந்த திக்வா புயல் ஏற்பட்ட தாக்கம் இலங்கையினுடைய பெரும் பகுதிகளை புரட்டி போட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த திக்வா புயலின் கோர தாண்டவம் உலக நாடுகளை மீண்டும் ஒருமுறை இலங்கையின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இலங்கை அபிவிருத்தி அடைந்து வருகிறது, இலங்கை வளர்ந்து வருகிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் திடீரென்று ஏற்பட்ட இந்த கோர தாண்டவம் காரணமாக இலங்கையினுடைய வளர்ச்சியையே அது புரட்டி போட்டது என்று சொல்லலாம். இந்த புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பல்வேறுபட்ட வெளிப்பாடுகள் காரணமாக உலக நாடுகள் இலங்கை மீது ஒரு கரிசனை வைக்க தொடங்கி இருக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளது எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்ல முற்படுவோமாக இருந்தால் இல்லை. இந்த திக்வா புயலின் பிற்பாடும் கூட கடந்த 8 நாட்களுக்குள்ளே 50,222 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த மீட்பு பணியில் பார்த்தீர்களானால் பல்வேறுபட்ட வெளிநாட்டவர்களும் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அழகிய ஒரு நாட்டுக்கு இவ்வாறு ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டுதான் அவர்கள் தங்களது மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மீட்பு பணிக்காக உலக நாடுகளே பண உதவிகளை வழங்கிய வண்ணம் இருக்கிறது. தன்னாலான பொருளுதவிகள், நிதியுதவிகள் என்று உலக நாடுகள் அனைத்துமே பல்வேறுபட்ட நிதியுதவிகளை வழங்கி இருக்கின்ற வேளையில் அமெரிக்காவினது 2வது விமானமும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே தரையிறங்கி இருக்கிறது. இது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கின்ற செயற்பாடாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இடர்காலத்திலே இடம்பெறுகின்ற இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க முடியாமல் இருப்பதாக இந்தியாவும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. யாழ்ப்பாணம் கணக்கெடுப்பிலே பிழை இருக்கிறது என்று பல்வேறுபட்ட சமூகத்தினர் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆதாரங்களோடு அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களது வீட்டுக்கு நீர் வரவில்லை, ஆனால் எங்களுக்கும் 25,000 ரூபாய் பணம் பதிவிடப்பட்டிருக்கிறது என்று பலர் முக புத்தகத்தில் செய்திகள் வெளியிட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் உதயஹம்பம்பில. எங்கு பிரச்சனை இடம்பெறும், எப்பொழுது பிரச்சனைகள் இடம்பெறும் என்று பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு தீனி கிடைத்தது போன்று இப்பொழுது கிடைத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இந்த முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான செய்தி. இதை வைத்துக்கொண்டு இனி ஊதி பெருத்து என்னென்ன காரியங்கள் இவர்கள் செய்ய போகிறார்களோ என்று அவதானிகள் பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வெள்ள நிவாரணத்தில் பாராபட்சம் காட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்து ஒரு கிராம சேவையாளருக்கு எதிராக 16 வயது மாணவன் ஒருவர் யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். தங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்படுவதற்குரிய 25,000 ரூபாய் பணம் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தே அந்த சிறுவன் இவ்வாறு முறைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறார். சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் செயலகத்துக்கு உட்பட்ட மேற்படி கிராம சேவையாளர் தங்களுக்கு இவ்வாறு பாராபட்சம் காட்டியிருக்கிறார் என்றும், தாங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தந்தையை இழந்த ஒரு குடும்பம் என்றும் தெரிவித்து அந்த சிறுவன் இப்பொழுது முறைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறார். இனி மனித உரிமை ஆணைக்குழு இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு தாயும் மகளும் இந்த வெள்ள நிவாரண அனர்த்தத்தில் வீடு துப்புரவு செய்ய கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்துக்கொண்டு முக ஒப்பனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பாக சிங்கள பத்திரிகைகளிலே செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன.
அந்த பணத்தை எடுத்து சென்று இருவரும் ஃபேசியல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை இவ்வாறு வெளிவந்திருக்கிறது. எனவேதான் இந்த நிதிகள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக பல்வேறுபட்ட தரப்புகளால் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது எங்கோ இருக்கின்ற ஒரு நாட்டிலிருந்து இந்த நாட்டை வளம்படுத்துவதற்காக, மக்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற பணங்களிலே பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெறுகின்றன என்று பலர் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறு சுட்டிக்காட்டியும் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதுபடியாக சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பல்வேறுபட்ட நன்மையான விடயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற பண கொடுக்கல் வாங்கல்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிரான கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கிறார்கள். அது தவிர எதிர்க்கட்சிகளில் இருப்பவர்களை பார்த்து மக்கள் இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எதை கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட கேள்விகளை அவர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாமல் ராஜபக்ச இப்பொழுது தனது காரிலே மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்கிறார், அங்கே மக்களை சந்திக்கிறார் போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு அதில் உங்கள் தமிழ் ஆதரவாளர்களோடு சிலர் ஐயாத்துறை பாடல் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். ஐயாத்துறை பல்லாண்டு வாழரும் ஐயாத்துறை என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி அவற்றை கார் மாறுது, மலைகளில் ஏறுறது, கொள்வது. ஆனால் மக்களுக்கு எதுவிதமான உதவிகளும் வழங்கப்பட்டனவா என்றால் இன்று வரை இல்லை. இப்படி அவர்களது பணி இருந்து கொண்டிருக்கிற நிலையில் மஹிந்த ராஜபக்ச வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நாங்கள் அறிந்திருந்தோம். அவரது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் வெளி நிகழ்வுகளிலே அவர் பங்கு பெற்றக்கூடாது என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எங்கு மேற்கொள்ளப்பட்டது, எப்படியான அறுவை சிகிச்சை என்பது தொடர்பான தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் பொது நிகழ்வுகளிலே அவர் பங்கு பெற்றக்கூடாது என்றும் அவர் வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச ஓய்விலே இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்கள் பலருக்கு தெரியும் இந்த கசப்ப தேரர், பலாங்கொட கசப்ப தேரர், திருகோணமலையில் இடம்பெற்ற அந்த புத்த சிலை விவகாரத்தில் முன்னின்று செயற்பட்ட ஒருவர். இவர் தொடர்பாக நீதிமன்றத்தில் இவரை ஆஜராகுமாறு பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. ஆனால் அண்மையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே, அதாவது ரூபவாகினியிலே, அரசு தொலைக்காட்சியிலே இவர் மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்துக்கு பெயர் பலகையை கலட்டினார்கள் என்ற பெயரிலே ஒரு சிலர் ஒரு இரவுக்குள்ளே கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் பலாங்குட கசப்பதேர போன்ற இந்த தேரர்கள் 2002ஆம் ஆண்டு அறகல போராட்டம் இடம்பெற்ற வேளையிலே தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்ட வேளையில் இனவாதத்தை அங்கே நிலைநிறுத்தி தமிழிலே தேசிய கீதம் பாடப்படக்கூடாது என்று அங்கே இருந்த ஊடகவியலாளர்களோடு முரண்பட்டு கொண்ட ஒருவர் தான் இந்த பலாங்குட கசப்பதேரர். இந்த கசப்பதேரர் எவ்வாறு இந்த அரசு தொலைக்காட்சிக்கு வந்தார், அரசு தொலைக்காட்சியின் முகாமையாளர் எவ்வாறு இதற்குரிய அனுமதியை வழங்கினார், இது இந்த திருகோணமலை பிரச்சனைக்கு முன்னரே திட்டமிடப்பட்டதா என்று தெரிந்திருந்தால் இப்பொழுது குற்றவாளியாக தேடப்பட்டு வருகின்ற இந்த கசப்பதேரர் அந்த அரசு தொலைக்காட்சியில் வைத்து கைது செய்யப்படவில்லை. மக்களுக்கு போதனை செய்ய வந்திருக்கின்ற இந்த கசப்பதேரர், திருகோணமலையில் இடம்பெற்ற அந்த பிரச்சனையின் முக்கிய புள்ளியாக இருக்கின்ற இந்த கசப்பதேரர், தமிழிலே தேசிய கீதம் பாடப்படக்கூடாது என்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு குரோதத்தை விதைக்கின்ற இந்த கசப்பதேரர் எவ்வாறு மக்களுக்கு நல் செய்திகளை சொல்வதற்காக, மக்களுக்காக நல்ல வார்த்தைகளை உமிழ்வதற்காக ஒரு அரச தொலைக்காட்சிக்கு வந்திருந்தார் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. இவரை எவ்வாறு இந்த செயற்பாட்டுக்கு அழைத்தார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மும்மொழி கொண்டவர்களும் பார்த்து வருகின்ற ஒரு தொலைக்காட்சியாக இந்த அரசு தொலைக்காட்சி இருந்து வருகிறது. இந்த அரசு தொலைக்காட்சி இவ்வாறு ஒரு கசப்பதிரரை அழைத்திருப்பது என்பது பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறி இருக்கிறது. கடந்த பல வருடங்களாக நாட்டிலே இடம்பெற்ற அரச கட்டமைப்பில் ஏற்பட்ட முறைகேடுகள் காரணமாக இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொள்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பிரேமதாசாவுக்கு அடுத்தபடியாக மக்களை சென்று மக்களது இடங்களிலே சந்தித்து வருகின்ற ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தான் என்பது போன்று இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் இப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்களது குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்து வருகிறார். ஜனாதிபதி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அரசு அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த அரச திணைக்களங்களில் கூட பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை ஜனாதிபதி கண்டுபிடித்திருக்கிறார். அவையெல்லாம் இப்பொழுது தூய்மைப்படுத்தப்பட்டு
அந்த இடங்கள் இப்பொழுது தகுந்த முறைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த ரூபவாகினிக்கு வந்த இந்த கசப்ப தேரர் எவ்வாறு மக்களுக்கு இந்த போதனைகளை மேற்கொள்வார் என்பது போன்று இலங்கையில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு செய்தியாளர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தன நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அந்த கேள்விகள் பதில்களையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் விலங்கினங்கள் கணக்கிடப்பட்டிருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு விலங்கினங்கள் இறந்திருக்கின்றன, எவ்வளவு இலங்கையில் இருக்கின்ற விலங்கினங்களில் 30 லட்சம் முட்டையிடும் கோழிகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன என்றும் அன்னளவாக 100 லட்சத்துக்கு அதிகமான விலங்கினங்கள் அழிவை சந்திருக்கின்றன என்றும் தெரிவித்த அவர் மனித எண்ணிக்கையை வேண்டுமானால் நீங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் இன்னும் சரியான தரவுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இவ்வளவு காலம் எடுக்கிறதா இந்த இழப்புகளை மதிப்பீடு செய்வதற்கு என்பது போன்றும் அரசாங்கத்தை சாடியிருக்கிறார் அவர். இதே வேளையில் இந்த ஜனாதிபதி மேற்கொண்டு வருகின்ற இந்த செயற்பாடுகளுக்கு மல்வத்து அஸ்கரிய பீடத்தில் இருக்கின்ற 2 தேரர்கள் அந்த அஸ்கரிய பீடம் சார்பிலே வந்து ஜனாதிபதிக்கு அஸ்கரிய பீடம் சார்பிலே தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தகுந்த முறையில் சரியான முறையிலே நடவடிக்கைகளை எடுத்து வருகிறீர்கள், நீங்கள் முன்னெடுத்து வருகின்ற இந்த வேலை திட்டங்களுக்கு அஸ்கரிய பீடம் தங்களது பாராட்டுக்களை தெரிவிக்கிறது என்றும் அனர்த்தத்துக்கு பிறகு மக்களின் வாழ்க்கையையும் நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதியாக இருந்து நீங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறீர்கள், எனவே இது பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்றும் அஸ்கரிய பீடம் சார்பிலே உங்களுக்கு நாங்கள் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் என்பது போன்றும் ஜனாதிபதிக்கு அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்கரிய பீடத்திலிருந்து ஒரு ஜனாதிபதிக்கு வந்திருக்கின்ற வாழ்த்து மிக மிக போற்றப்பட்ட ஒன்றதாக இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் அஸ்கரிய பீடத்தினுடைய ஆசியோடு தான் நடைபெறும் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய காலநிலை இருப்பதாக வானிலை ஆய்வு நிலையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் அந்த நிலையம் மேலும் தெரிவித்திருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் இன்னும் இந்த அனர்த்தங்கள் முடியவில்லை, மேலும் மழைகள் பெய்து இங்கே மேலும் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையும் கன மழையும் பெய்யக்கூடிய சாத்தியக்கூறும் பலத்த காற்று வீசக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டு இருக்கிறார்கள். இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் லலித் ஹுவன் என்று சொல்லப்படுகின்ற இருவர் காணாமல் போன வழக்கு விசாரணை தொடர்பாக 2011ஆம் ஆண்டு அவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். எனவே இந்த இருவர் காணாமல் போதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்தன. இந்த வேளையிலே ஊடக பேச்சாளராக அப்பொழுது இருந்த ஹெகிலிய ரம்புக்கொல தெரிவித்த ஒரு தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு இராணுவத்திடம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்று தெரியாது என்பது போன்று ஹெகிலிய ரம்புக்கொல தெரிவித்திருந்தார். எனவே அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச இதற்காக நீதிமன்றம் பெற வேண்டும் என்று அவர் அழைக்கப்பட்டிருந்த வேளையில், தொடர்ந்து அவர் ஜனாதிபதியாக வந்த வேளையில் ஒரு ஜனாதிபதியை நீதிமன்றத்துக்கு அழைக்க முடியாது என்று கருத்துக்களை தெரிவித்து அந்த வழக்கு அப்படியே அப்பொழுது இருந்த சட்டங்களின் அடிப்படையிலே அவை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. பின்னர் 2002ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கு, இவர் ஜனாதிபதியாக இருந்து நாட்டை விட்டு தப்பியோடிய வேளையில் மீண்டும் அந்த வழக்கை ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்த வேளையில் கோத்தபாய ராஜபக்சவை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு வருகை தருமாறு பணிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனவே யாரால் இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விளக்கத்தை தருமாறு இப்பொழுது யாழ் நீதிமன்றம் அவரிடம் கேட்டிருக்கிறது. வீட்டு வேலைக்கென அழைத்து சென்ற 13 வயது சிறுமி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் என சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் 13 வயது சிறுமியை தனது வீட்டு வேலைக்கென சிறுமியின் பெற்றோரிடமிருந்து அழைத்து சென்று நீண்ட காலமாக அவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவை தொடர்பாக மானிப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணையை முன்னெடுத்த மானிப்பாய் போலீசார் குறித்த குடும்பஸ்தரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சிறுமியும் இப்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவருக்கு தொடர்ந்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற ஒரு யூடியூபர்மார், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து பணத்தினை பெற்று மக்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற போர்வையில் செயற்பட்டு வந்த ஒரு யூடியூபர் குடும்பம் போட்ட ஒரு குத்தாட்டம் இப்பொழுது இணையதளங்களில் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் எங்கும் அந்த காணொளி பரவிக்கொண்டிருக்கிறது. மக்கள் சொல்லுனா துன்பங்களை பட்டு இருப்பதற்கு இடமின்றி உணவுக்கு வசதியின்றி வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் கேடிக்கை நிகழ்வுகளை தவிர்த்து விடுங்கள் என்று சமய தலைவர்கள் இப்பொழுது வேண்டுகோள் விடுத்து வருகின்ற இந்த வேளையில் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற பிரபலமான யூடியூபர் ஒருவர், இவர் முன்னரும் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக சிறை சென்று வந்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. அந்த யூடியூபர் குடும்பமாக குத்தாட்டம் போடுகின்ற ஒரு காணொளி இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவி வருகிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து பணத்தினை அனுப்பி இவ்வாறு செய்கின்ற நபர்களுக்கு இவை சமர்ப்பணம் என்பது போன்று அந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புகின்ற பணத்திலே இவ்வாறான வேலைகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பது போன்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே வேளையில் இந்த யுத்தத்தின் இந்த கோர அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சமய ஸ்தலங்களுக்கும் இப்பொழுது நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான நிதிகள் இப்பொழுது அரசாங்க செலவிலிருந்து இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இப்பொழுது வணக்க ஸ்தலங்களுக்குரிய நிதியும் வழங்கப்பட இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் என்ற செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மக்களுக்கு தொடர்ந்தும் இடி மின்னல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லது உறவுகளை, மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.